பெஞ்சல் புயல் உருவான நிலையில் மக்களுக்கு மாநில பேரிடர் ஆணையம் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. இது சார்ந்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் இணைப்பில் இருக்கிறார். சுபாஷ், என்னென்ன அறிவுறுத்தல்களை மாநில பேரிடர் ஆணையம் வெளியிட்டுள்ளது? அபிநயா, மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை மாநில பேரிடர் துறையானது அறிவித்திருக்கிறது. அதன்படியாக இந்த ஃபெனகல் புயலானது நாளை கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள்ல 60 to 90 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும் எனவும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் வானிலை ஆய்வு மையம் சார்பாக. இந்த நிலையில அனைத்து கட்டுமான நிறுவனங்கள் தங்கள் கட்டுமான தளங்கள்ல இருக்கக்கூடிய கிரேன்கள், உயர்ந்த இடத்துல உள்ள உபகரணங்கள் காற்றின் காரணமாக ஆடுவதாலோ அல்லது விழுவதாலோ விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே அதை உடனடியாக தவிர்க்க கிரேன்களை கீழே இறக்கி வைக்குமாறும் அல்லது உறுதியாக இருக்கும் இடத்தில் நிலைநிறுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விளம்பர போர்டுகள் வைத்திருக்கும் அனைவரும் தங்களது விளம்பர போர்டுகளை பாதுகாப்பாக இறக்கி வைக்குமாறு அல்லது புயல் காற்றில் விளம்பர போர்டுகள் சாயவோ அல்லது கீழே விழாமல் இருக்கும் வகையில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அறிவிக்கையாக விடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதி செய்ய உரிய நடவடிக்கைகள் எடுக்குமாறு தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் இந்த அறிவிப்பாக தற்போது கொடுத்திருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. உயர்ந்த கட்டிடங்கள்ல இருக்கக்கூடிய கிரேன்கள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய பொருட்கள், கட்டுமான பொருட்களை பத்திரமாக கீழே இறக்கி வைக்குமாறும், அதே போல விளம்பர கடைகள் இருக்கிறதா இருக்கலாம் அல்லது கடைகள் சார்ந்த விளம்பரங்கள் வெவ்வேறு இடங்கள்ல வைக்கப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் உறுதியாக இருக்கிறதா, புயல் வந்தாலும் அது தாங்கக்கூடிய நிலை இருக்கிறதா, அப்படி இல்லை என்றால் அதை உறுதிப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் அதை அகற்ற வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்போது மாநில பேரிடர் மேலாண்மை துறையானது கொடுத்திருக்கிறது. பெஞ்சல் புயல் கரையை நெருங்கி வரக்கூடிய நிலையில் அது சார்ந்த மாநில பேரிடர் ஆணையத்தினுடைய அறிவுறுத்தல்கள் சார்ந்த விவரங்களுக்கு நன்றி சுபாஷ். பெஞ்சல் புயல் கரையை நெருங்கி வரக்கூடிய சூழலில் செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு பேரிடர் மீட்பு குழுவினர் விரைந்திருக்கிறார்கள். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கன்னியப்பனிடம் கேட்கலாம். கன்னியப்பன், தற்போது பேரிடர் மீட்பு குழு எத்தனை பேர் அந்த மாவட்டங்களுக்கு சென்றிருக்கிறார்கள்? எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் அந்த குழுக்களில்? அபிநயா, நாளை இந்த தமிழகத்தை நோக்கி பெங்கல் புயல் கடக்க உள்ள நிலையில அந்த பருவமழையை எதிர்கொள்வதற்காக ஆவடி 13வது பட்டாலியனில் இருந்து தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் சுமார் அதிநவீன மீட்பு கருவிகள், இயந்திரங்களோடு இந்த தற்பொழுது 5 மாவட்டங்கள்ல தற்பொழுது வெளியே சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பேரிடர் மீட்பு குழுவினர் இந்த ஆவடி இருந்து IPS, அதாவது மகேஷ் IPS மற்றும் விஜயகுமாரி IPS அவங்க உத்தரவின் பேரில் தமிழ்நாடு மீட்பு குழுவினர் சுமார் 18 குழுக்கள் இங்கே இருக்கிறார்கள். 980 பேர் பேரிடர் மீட்பு உள்ள நிலையில இங்கிருந்து மொத்தம் 5 மாவட்டங்களுக்கு குழுவினர் பிரிந்து தனித்தனியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்று மாலை 3:30 மணிக்கு இங்கிருந்து கிளம்பி 5 மாவட்டங்களான, அதாவது கடலோர மாவட்டங்களான செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல தற்போது சென்றிருக்கிறார்கள். இந்த குழுவினர் குறிப்பாக ஒரு குழுவிற்கு 30 பேர் வீதம் 150 பேர் கொண்ட இந்த குழுவினர் முதற்கட்டமாக தற்போது சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இவர்களிடம் அதிநவீன இந்த கருவிகள், மீட்பு